ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 வரமிளகாய், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை எடுத்துட்டு கடாயில் வச்சுக்கோங்க. அப்படியே கீரையை மூடி போட்டு வைக்க வேண்டாம், சும்மா தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வச்சாலே கீரை நல்லா வதங்கிடும். கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவல், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும் முருங்கைக்கீரை பொரியல். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். சாப்பிடலாம். கார குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.